அழகே அழகா அப்கமிங் எபிசோட். நான் இப்பதான் புதுசா வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அதே அவங்க பாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம அடம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா இந்த மாரி பண்ற? சாப்பிட்ற உங்க அப்பா வந்தா என்ன தான்டா திட்டுவாங்க? எதையுமே சாப்பிட மாட்ற. வேற உனக்கு என்ன தான்டா வேணும்? இல்லாட்டி வேற எதுனா வேணும்னா கேளு செஞ்சு தரேன்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தரணி பார்த்தீங்கன்னா, "எனக்கு அம்மா தான் வேணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரியா போச்சு போ. அம்மா வேணுமா? என்னடா பண்ண சொல்ற இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட போய் சாப்பிட சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தங்கராஜ் வராரு. தங்கராஜ் வந்தோனே, "எப்பா வந்தியா? வாடா அப்பா உன் பையன்கிட்ட என்னால மல்லு கட்ட முடியல. இவன்கிட்ட மல்லு கட்டி நான் போயே சேர்ந்துருவேன் போல. அவன என்னன்னு கேளு, சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்றான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா இப்ப அடம் புடிச்சிட்டு இருக்க? சாப்பிடுடா. நீ என்ன சின்ன குழந்தையா? பெரிய பையன் தானே சாப்பிடு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தரணி பார்த்தீங்கன்னா, "எனக்கு அம்மா வேணும், அம்மா வேணும்னு" பார்த்தீங்கன்னா, அடம் புடிச்சிட்டு திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ், "உங்க அம்மா தான் உன்ன விட்டுட்டு அங்க போய் உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியும்ல. அப்புறம் அம்மா வேணும், அம்மா வேணும்னா எப்படி வருவா? நீ சாப்பிடுடா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, தரணி சமாதானம் ஆகுற மாரி இல்ல. "எனக்கு அம்மா வேணும், அம்மா வேணும். நான் அம்மாவ பார்த்தே ஆவணும். என்ன அம்மாகிட்ட கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா, அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, சரி இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தரணிய கூப்பிட்டு மடி மேல உட்கார வச்சு, "சரி நான் அம்மாவ பார்க்க கூட்டு போறேன். ஆனா அங்க வந்து நான் சொல்றா மாரியே நீ செய்யணும். நான் சொல்றா மாரியே நீ பண்ணணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தரணியும் பார்த்தீங்கன்னா, "சரிப்பா நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க போனோனே, "உங்க அம்மா இருப்பா. உங்க அம்மாவ போய் கட்டி புடிச்சு அழுவணும். ஏம்மா என்ன விட்டுட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தரணி, "ஏன்பா நான் அழுவணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்ப இங்க உங்க அம்மா இல்லன்னு அழுவுறல்ல, அதே மாரி அங்க உங்க அம்மாவ பார்த்தா நீ அழுவணும்டா. அப்பதான் உங்க அம்மா நம்ம கூட இங்க நம்ம வீட்டுக்கு வருவா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தரணியும், "சரிப்பா நான் அழுவுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நீ உடனே என் கூட வாங்கம்மா வீட்டுக்கு. நம்ம 4 பேரும் ஒண்ணா இருக்கலாம். நீங்க, நானு, இளவரசி, அப்பா எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். என் கூட வாங்கம்மான்னு சொல்லி நீ கூப்பிடணும். நீ கூப்பிட்டா தான் உங்க அம்மா வருவா தரணி. நல்லா நான் சொல்றத கேட்டுக்கோ. நான் சொல்ற மாரியே நீ பண்ணணும். உங்க அம்மாவ வான்னு சொல்லி கூப்பிடணும். உங்க அம்மா வர வரைக்கும் உங்க அம்மாவ நீ விடவே கூடாது. வான்னு சொல்லிட்டு கையோட நம்ம இன்னைக்கு உங்க அம்மாவ கூட்டிட்டு வந்துடணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னடா உன்னால முடியலன்னவுனே அவன வச்சு நீ காய நகர்த்துறியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அம்மா நீ வேற சும்மா இரும்மா. இவன வச்சாவது கூட்டு வர ட்ரை பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நானும் தரணியும் போய் ரேவதியையும், இளவரசியும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, தரணி குடுகுடுன்னு உள்ள போவாங்க. "ஏய் நில்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ தரணி. அப்பா சொன்ன மாரியே சொல்லணும்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ள கூட்டு போறாரு. அப்புறம் தரணியும் அவரும் வந்திருக்கத பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஹால்ல பார்த்தீங்கன்னா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதியும் பார்த்தீங்கன்னா, தரணிய பார்த்துட்டு ஓடி போய் தரணிய பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறாங்க. "தரணி வாடா, என்னடா பண்ண? சாப்பிட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அழுது பார்த்தீங்கன்னா, தரணிய கட்டி பிடிச்சு பேசுறாங்க. உடனே தரணி பார்த்தீங்கன்னா, "என்ன மட்டும் ஏம்மா நீ அங்க விட்டுட்டு வந்த? என்னையும் நீ கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்டி அடிக்கிறாரு. உடனே தங்கராஜுக்கே ஷாக் ஆயிடும். நம்ம என்ன சொல்லி கூட்டு வந்தா பயபுள்ள என்னத்த சொல்லுது பாரு அப்படின்ற மாரி. உடனே பார்த்தீங்கன்னா, அப்புறம் பாக்கியராஜ் சொல்லுவாங்க, "நாங்க வரும்போது நீ ஸ்கூலுக்கு போயிருந்தடா. அதனால தான்டா உன்ன விட்டுட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "நான் விட்டுட்டு எப்படி வருவீங்க? நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா என்ன சேர்த்து நீங்க கூட்டு வந்திருந்தா, இங்க நானு, பாப்பா எல்லாரும் ஒண்ணா விளையாடிருப்போம்ல." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அப்பா நீங்க வீட்டுக்கு போங்க. நான் எங்க அம்மா கூடயே மாமா வீட்லயே இருக்கேன். நானும் பாப்பாலாம் இங்கேயே ஜாலியா விளையாடுறோம். நீங்க மட்டும் வீட்டுக்கு போங்கப்பா. நான் எங்க அம்மா கூட நானும் இங்கேயே இருந்துக்கிறேன். இங்க ரொம்ப ஜாலியா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாரி டென்ஷனா பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ராகவன் பார்த்தீங்கன்னா, "சரி வாங்க மாப்பிள வந்து உட்காருங்க." அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ட்ராமாவ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. "இல்ல அவன் சாப்பிடவே இல்ல. அம்மாவ பார்த்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பண்ணான். அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன். இவன கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே இளவரசியையும், ரேவதியும் கூட்டிட்டு போலான்னு கூட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "என்னாலலாம் அனுப்ப முடியாது. ரேவதிலாம் எங்கேயும் வரமாட்டா." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராகவன், "கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவ தான் பேசிட்டு இருக்கார்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கெஞ்சி பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. "நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சுடுங்க. இவ்வளோ நாள் நான் பண்ண நல்லதெல்லாம் நான் பண்ண ஒரு தப்புல மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாரு. "இதுக்கப்புறம் இது மாரி நடக்காது மாமா. நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் அவள அடிக்க மாட்டேன். ஏதோ கோவத்துல தான் அடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பாக்கியராஜ், "ஆமா நீங்க தேவையில்லாம அடிப்பீங்க. நான் திரும்பி அவள அனுப்பிச்சு விடுவேன். நீங்க திருப்பி அடிச்சு அனுப்புவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே
தங்கராஜ் ரேவதி கிட்டயும் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் மன்னிப்பு கேட்குறாரு. ராகவன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. சுரேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. "உங்க அக்கா கிட்ட சொல்லி அனுப்பி வைடா" அப்படின்னு சொல்லி சுரேஷ் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ரேவதி கிட்டயும் பார்த்தீங்கன்னா, "நான் இதுக்கப்புறம் உன்ன அடிக்க மாட்டேன் ரேவதி. உன்கிட்ட கோவப்பட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க உடனே மைண்ட் வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா, "அங்க 3 வேளைக்கு சோறு கிடைச்சிருக்காது. அதனால தான் இப்ப இங்க ஓடி வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கெஞ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரொம்பவே கெஞ்சி கூப்பிடுறாரு. உடனே குடுகுடுன்னு கார்ல ஓடி போய் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு, "இங்க பாருங்க மாமா, நாளைக்கு ரேவதி பேர்ல தான் இந்த இடத்த நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன். இங்க வந்து உட்காந்துட்டு இருந்தா எப்படி மாமா? நாளைக்கு யாரு சைன் பண்ணுவா? ரேவதி என் கூட அனுப்பிச்சு வைங்க மாமா. இன்னொரு வாட்டி இந்த மாரி நடக்காதுன்னு" சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, கெஞ்சி ஒரு மாரி கேட்குறாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் "அதெல்லாம் அனுப்ப முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் ஏதோ தெரியாம முதல் தடவையா அவள அடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "இது முதல் தடவையா? ஏன் சுரேஷ் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட தான் எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு அடிச்சீங்க. அப்புறம் இப்ப அடிச்சீங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி அடிப்பீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமா, நான் திரும்பவும் இந்த மாரி நடக்காது. நான் கண்டிப்பா ரேவதிய அடிக்க மாட்டேன். நீங்க அனுப்பிச்சு வைங்கன்னு" சொல்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் ஒத்துக்கிற மாரி தெரியல. ரேவதியும் வாய தொறந்து நான் போறேன்னு சொல்லல. பாக்கியராஜ் திரும்ப திரும்ப அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காரு.